Daily. Taste the Daily. அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். மாஞ்சோலை விவகாரம் தொடர்பாக புதிய தமிழகம் கட்சியின் தலைவர் கிருஷ்ணசாமியின் மேல்முறையீடு மனுவை தற்பொழுது உச்சநீதிமன்றமும் தள்ளுபடி செய்திருக்கிறது. அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம். இது குறித்த விரிவான விவரங்களுக்காக இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் ராஜேஷ். வணக்கம். ஏற்கனவே உயர்நீதிமன்றமும் இது தொடர்பான வழக்கை தள்ளுபடி செஞ்சிருந்தாங்க. தற்பொழுது உச்சநீதிமன்றமும் தள்ளுபடி செய்திருக்கிறது. நீதிமன்றம் தெரிவித்தது என விரிவான விவரங்களை வழங்கலாம். கௌதமி வணக்கம். மாஞ்சோலை விவகாரம் என்பது தமிழக அரசியலில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம். இந்த விவகாரத்துக்கு அப்பாற்பட்டு மாஞ்சோலை தேயிலை தோட்ட அரசினுடைய தமிழக அரசு அந்த தோட்டக்கலையை ஏற்று நடத்த வேண்டும் என்று கோரி அதற்கு உத்தரவிடக் கோரி புதிய தமிழகம் கட்சியினுடைய தலைவர் கிருஷ்ணசாமி முறையீடு செய்திருந்தார். அந்த மேல்முறையீட்டு மனுவை தற்போது உச்சநீதிமன்றமும் தள்ளுபடி செய்திருக்கின்றது. அதே வேளையில் தேயிலை தோட்ட அனைத்து தொழிலாளர்களுக்கும் பணப்பலன்களை வழங்க வேண்டும் எனவும் தமிழ்நாடு அரசுக்கு உயர்நீதிமன்றம் ஏற்கனவே உத்தரவிட்டிருந்தது. இந்த நிலையில் மாஞ்சோலை தேயிலை தோட்ட அந்த அரசினுடைய தமிழ்நாடு தேயிலை தோட்ட கழகம் ஏற்று நடத்த உத்தரவிட மறுத்த உயர்நீதிமன்ற உத்தரவை எதிர்த்து புதிய தமிழகம் கட்சியினுடைய தலைவர் கிருஷ்ணசாமி உச்சநீதிமன்றத்திலே வழக்கு தொடுத்திருந்தார். அந்த வழக்கினுடைய விசாரணையின் அடிப்படையில் தான் இந்த தீர்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த கோரிக்கையை ஏற்க மறுத்த நீதிபதிகள் மனுவை தள்ளுபடி செய்வதாக அறிவித்திருந்தார்கள். உயர்நீதிமன்றம் ஏற்கனவே அறிவித்த அதே ஒரு அறிவிப்பை தான் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் உச்சநீதிமன்றமும் தீர்ப்பளித்திருக்கிறது. இந்த மாஞ்சோலை விவகாரத்தை பொறுத்த வரையிலே தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் 2 மாதங்களுக்கு முன்பு அங்கு மூடப்படுவதாகவும் இதனால் அவர்களுடைய இத்தனை ஆண்டுகால அந்த வாழ்வாதாரம் பாதிக்கப்படக்கூடிய ஒரு சூழல் இருப்பதாகவும் தெரிவித்தார்கள். புதிய தமிழகம் கட்சி இறங்கி இதற்காக போராடியது, நீதிமன்றத்தையும் நாடியது. இந்த நிலையிலே உச்சநீதிமன்றம் இப்படி ஒரு தீர்ப்பினை கொடுத்திருக்கின்றது. உச்சநீதிமன்றத்தின் உத்தரவு குறித்தான தற்போதைய விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ். Taste the Daily. Taste the Daily. நிகழ்தகவு குற்றங்களின் மறுபரிமாணம் நாள்தோறும் இரவு 10 மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு.